ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தனித்த போட்டி என்பதே நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். அதிமுகவுடனான கூட்டணி பற்றி யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம். கட்சியினருக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். பூந்தமல்லி போரூர் மெட்ரோ வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில் 2ஆம் கட்ட சோதனை இம்மாத இறுதியில் நடைபெறும் என தகவல். பூமிக்கு வெளியே உயிரினம் இருப்பதற்கான ஆதாரம் கண்டறிந்த குழுவின் பின்னணியில் இந்திய வம்சாவளி விஞ்ஞானி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்தே தமிழ்நாடு போராடி வருகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர், தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க மாட்டோம், தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறையாது, நீட் விலக்கு உள்ளிட்டவை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளிப்பாரா என கேள்வி எழுப்பினார். மாநில உரிமைகளின் அகில இந்திய முகமாக திமுக உள்ளது என்றும், மத்திய பாஜக அரசு மற்ற மாநிலங்களில் செய்வதைப் போல தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்றும் கூறிய முதலமைச்சர், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்துதான் தமிழ்நாடு போராடுகிறது. திசை மாறி சென்றவர்கள் திசை காட்டியாக உள்ள எங்களை பார்த்து குறை சொல்ல வேண்டாம் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும் என்றும், டெல்லியின் ஆளுமைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவு பெற்றிருப்பதை மருத்துவ மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும், இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என கூறினார். தமிழகத்தில் தென்காசி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவ கல்லூரிகள் வேண்டுமென்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக அவர் கூறினார். விரைவில் தமிழ்நாட்டிற்கு 6 புதிய கல்லூரிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், 6 புதிய மருத்துவ கல்லூரிகள் வந்தவுடன் மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் மன்றமும் நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்த பின்னரும் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் தயங்குவது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சைவம், வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது குற்றம் புரிந்தவர்களை ஒரு நொடியில் அமைச்சர் மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே தூக்கிவிடுவார் என ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். இதுபோன்று அவதூறு பேச்சுகளில் ஈடுபடும் திமுகவினரை தேர்தலில் பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் என ஆர்.பி. உதயகுமார் கேட்டுக்கொண்டார். அதிமுகவுடனான கூட்டணி குறித்து யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என பாஜகவினருக்கு அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செங்கல்பட்டு அருகே நடைபெற்ற விழுப்புரம் மாவட்டம் பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாஜக அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என்ற நமது விருப்பம் தற்போது நிறைவேறி இருக்கிறது என கூறினார். அதிமுகவுடனான கூட்டணி குறித்து பாஜகவினர் யாரும் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கவோ, சமூக வலைதளங்களில் எந்த கருத்தும் வெளியிடவோ வேண்டாம் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். கூட்டணி விவகாரங்களை பாஜக தலைமை பார்த்துக் கொள்ளும் என கூறிய நயினார் நாகேந்திரன், ஆன்மீகத்துக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் நமது ஒரே குறிக்கோள் என கூறினார். யுனெஸ்கோ பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருப்பது பெருமையான தருணம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், யுனெஸ்கோவின் சர்வதேச நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருப்பது நமது உயரிய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரமாகும் என்றும், உலகில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையான தருணம் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் ஆகியவை பல நூற்றாண்டுகளாக நமது நாகரிகத்தையும் உணர்வுகளையும் வளர்த்துள்ளன என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கும் விதிகளில் திருத்தங்கள் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பிறப்பித்த அரசாணையில்
உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு அடிப்படையில் தமிழில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்கும் 2010ஆம் ஆண்டு சட்டத்தையும் அதன் 2020 திருத்தச் சட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு முழுமையாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கே அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கே 20% முன்னுரிமையில் அரசு வேலை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்கள் மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளில் அக்கட்சியினர் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்று தேர்தல் பணிகள், சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி வியூகங்கள் பற்றி ஆலோசனை நடத்த இருக்கிறார். அண்மையில் தொடங்கப்பட்ட தவேக அடுத்த ஆண்டு நடைபெறும் என தமிழக சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது. ஏற்கனவே கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடத்தப்பட்டது. அதில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வெற்றி தோல்வியை தாண்டி தனித்து போட்டியிடுகிறோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களை தேடி சென்று மக்களுக்காக அரசியல் செய்கிறோம் என்றும் கூட்டணி எங்கள் கொள்கை அல்ல என்றும் கூறினார். அடுத்தவர் கால்கள் தோள்களை நம்பினால் இலக்கின் பயணத்தை அடைய முடியாது என அவர் தெரிவித்தார். தனித்து போட்டி என்பதே நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்றும் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிடுவார்கள் என்று அவர் கூறினார். தவேக தலைவர் விஜய் யதார்த்தமானவர் என்றும் விஜய் இஃப்தார் நோம்பில் பங்கேற்றதில் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை என்றும் சீமான் கூறினார். பூந்தமல்லி போரூர் இடையேயான வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் இம்மாத இறுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகரிக்கும் மக்கள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு மேலும் 3 வழித்தடங்களில் 128 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி பணிமனை நிலையத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை 26 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வழித்தடத்தில் போரூர் வரையிலான முதல் கட்ட பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த நிலையில் பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை மொத்தம் 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் இம்மாத இறுதியில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் இந்த சேவை பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு வெளியே உயிரினங்கள் இருப்பதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்து இருப்பவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் நிக்கு மதுசூதன் என்பவர்தான் அவர். இவர் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் K2-15b என்ற கோளை கண்டுபிடித்தது. பூமியிலிருந்து 700 டிரில்லியன் அதாவது சுமார் 7 லட்சம் கோடி கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த கோள் பூமியை விட 2 மடங்கு பெரியதாகும். இந்த பிரபஞ்சத்தில் பூமியைப் போல வேறு ஒரு உயிருள்ள கிரகம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இந்த கிரகத்தில் உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். K2-15b கோளிலிருந்து பெறப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் பூமியில் உள்ள உயிரினங்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் மூலக்கூறான டைமெத் சல்பைடு இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இதன் மூலம் பூமிக்கு வெளியே உயிரினங்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் உறுதியாகி இருக்கிறன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.